இன்றைக்கி நான் வந்து இப்போ பேச போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோப்போனோபோனோ அப்படின்ட்டு ஹவாய் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு முறைங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கவின்குமார். நான் கோவையிலிருந்து பேசுகிறேன். இது வந்து அதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருத்திக் கொள்ளுதல், மன்னித்தல், ஃபர்கிவ்னஸ் அண்ட் கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சங்க. இது வந்து கடந்த நூற்றாண்டில் மிகவும் பிரபலமாக அறியப்பட்டு 2000ஆவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிங்க ஐநா சபையில் இதை பற்றி பேசுகிறாங்க. இதனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நாட்டில் எத்தனையோ முறைகள் நம்ம கையாண்டுட்டு இருக்கிறோம். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய எண்ண ஓட்டத்தை திருத்திக்கிறதுக்காகவும் முன்னேற்றிக்கிறதுக்காகவும் வந்து பல விதமான முறைகள் நம்ம கையாண்டுட்டு இருக்கிறோம். இப்போ ஜோதிடம்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து அவங்க கொடுக்குற பரிகார முறைகள் பார்க்குறோம். தியான பயிற்சிகள் எத்தனையோ இருக்குது, ஆன்மீக இயக்கங்கள் எத்தனையோ இருக்குது. இது எல்லாமே வந்து அவனுடைய எண்ண ஓட்டத்தை நெறிப்படுத்திக்கிறதுக்கும் அவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கும் அவனுடைய உறவுகள் சீரடைகிறதுக்கும் தான் வந்து இந்த மாதிரியான பல பயிற்சிகள் முயற்சி எடுக்கிறேங்க. இப்போ நானும் வந்து கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆன்மீக இயக்கங்களோடு தொடர்பில் இருக்கிறேங்க. சுய முன்னேற்றத்திற்கான புஸ்தகங்கள், அதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் படிக்கிறது, நிறைய படித்து நிறைய முயற்சிகள் செஞ்சு நிறைய வந்து மக்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்காக பல விதமான உதவிகள் செய்கிறது. ஒரு திருமணத்தில் சிக்கல் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களையும் வச்சு நான் படித்த புஸ்தகங்கள் மூலமாகவும் வந்து நிறைய உதவிகள் செய்கிறதுக்காக பல முயற்சிகள் மேற்கொண்டு பார்த்தது இல்லைங்க. இந்த ஹோப்போனோபோனோ மெத்தட் அளவுக்கு எஃபெக்டிவாக இது வரைக்கும் நான் எதையுமே நான் பார்க்கல. இது வந்து அவ்வளோ துல்லியமாக ஒர்க் ஆகுதுங்க. உடனடியாக உங்களுக்கு வந்து பலன் கிடச்சிரும். இது வந்து இது வந்து ஒரு பயிற்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு மாத்திரை சாப்பிட்டா கூட அரை மணி நேரம் ஆனது தலைவலி சரியாகும். ஆனால் இது வந்து நான் இப்போ சொல்ல போகிற 4 வார்த்தைகளை நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொன்னீங்கன்னா போதும், உடனடியாக உங்களுக்கு இருக்கிற ஒரு 4 வருஷம் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை, ஒரு 10 வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே பிரச்சனை தாங்க. ஒரு சரியான சுமூகமான உறவு இல்லை. பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான், படிப்பில் வந்து அவனுக்கு ஆர்வம் இல்லை, இல்லை வந்து அப்பா மகளுக்கு உள்ள உறவு பிரச்சனை, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்பவுமே வந்து கோபமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து எந்த மாதிரியான உறவு சிக்கலாக இருக்கட்டும், ஒரு தொழில்னு ஆரம்பித்தவங்க கடனில் வாங்குறாங்களே தவிர திருப்பி கொடுக்கறதில்ல, அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதை சொன்ன உடனே அந்த அன்னைக்கு சாயங்காலமே அடுத்த நாளே வந்து உங்களுக்கான கடன் வர வேண்டியது பாக்கி வந்து சேரும். கணவன் மனைவி பிரச்சனை 10 வருஷமாக இருந்து பார்த்துட்டுங்க, இவர் திருந்தவே மாட்டார் அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. கணவன் சொல்லுவார், இவ இப்படி தாங்க, இனிமேல் இவ மாறவே மாட்டா அப்படின்னு. அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு மன இறுக்கத்தில் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளால் உணர முடியுது. இதை சொல்லும் பொழுதுங்க, நீங்கள் இதிலிருந்து 2 பேர் சொல்லணுங்கிறது கூட இல்லை. இந்த வார்த்தைகள் 4 வார்த்தைகள் வந்து கணவன் மட்டுமே, இதை பற்றி தெரிஞ்ச கணவன் மட்டுமே சொன்னால் கூட போதும். அடுத்த நாளே வந்து மனைவியினுடைய போக்கு, இது வரைக்கும் சண்டையாக இருந்த வீடுகளில் வந்து சண்டை தீர்ந்து குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உருவாயிருங்க. இது வந்து வேறு என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலான்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற ஒரு மாணவனாக இருக்கலாம். அவங்க வந்து இதை பயன்படுத்தி அவங்களுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை அழிச்சிக்கலாம். இந்த தேர்வில் என்னால் ஜெயிக்க முடியுமா, ஒரு நீட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து இதை சொன்னாங்கன்னா போதும். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆழ் மனசில் இருக்கிற சிறு வயசில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு இருக்கலாம். அதாவது என்னென்னாங்க, மேல் மனம் ஆழ் மனம்னு 2 இருக்குது. அதில் வந்து நான் இந்த தேர்வில் ஜெயிச்சிருவேன் மேல் மனம் சொல்லும், ஆனால் ஆழ் மனசுக்குள்ளே ஒரு பதிவு இருக்கும். சிறு வயசில் ஒரு 5 வயசு 10 வயசில் ஏற்பட்ட ஒரு தாக்கங்கள் இருக்கலாம், இல்லை வந்து நம்ம முன்னோர்கள் மூலமாக வந்ததாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஜீனில் 7 தலைமுறைக்கு முன்னாடி வந்த ஆழ்மன பதிவுகள் இருக்கலாம். இதை வந்து இந்த 4 வார்த்தைகள் சொல்லும்போது அந்த ஆழ்மன பதிவை நம்ம நீக்கிட்டோம்னா தான் நம்ம எந்த ஒரு தொழில் ஆரம்பித்ததாக இருக்கட்டும், இல்லை ஒரு படிப்பில் முன்னேறதாக இருக்கட்டும், அதை நோக்கி வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ அந்த ஆழ்மன பதிவை நீக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நான் பார்த்து அனுபவப்பட்ட வகையில் இதை விட எஃபெக்டிவாக எனக்கு செய்கிறது வேறு எதுவும் நான் இது வரைக்கும் பார்க்கல. இது ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடாக இருக்குது. நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ஒர்க் ஆகலை, இதை பற்றி எனக்கு ஏதாவது எங்கிட்ட பேசணும் அப்படின்னா என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை என்னோட டெலிகிராம் குரூப் லிங்க்கை நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். ஆனால் இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் ஒரு நாள் ஒரு 20 தடவை சொல்லி பாருங்கள், உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். அப்படி வரலையா, தினமும் காலையில் 108 டைம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி 108 டைம், காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 மணிக்கு நேரமே எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்ச உடனே உங்கள் மனம் வந்து நல்லா ரெசப்டிவாக இருக்கும். அப்போ வந்து இதை வந்து ஒரு 108 தடவை சொல்லுங்கள். இரவு தூங்க போகிறப்போ 108 டைம் சொல்லுங்கள். இது மாதிரி ஒரு மண்டலம் ஒரு 48 நாள் நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எப்பேற்பட்ட ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக சால்வ் ஆகும். அதுக்கு மேலே சால்வ் ஆகலையா, நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு நான் வந்து கேரண்டி, இதுக்கு சேலஞ்ச் பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த மெத்தடில் இது வரைக்கும் நான் எல்லாமே முயற்சி எடுத்துகிட்டு பார்த்துட்டேங்க, எல்லோரும் இப்படி தான் சொல்கிறாங்க, கடைசியில் வந்து என்கிட்ட பணம் கொடுன்னு கேட்குறாங்க. இது வந்து பணம் வாங்குறதோ இதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து அதான் மெத்தட் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த 4 வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நான்
சொல்கிறேன். இது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறேன். இதையே தமிழ் படுத்தியும் சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்ல முடிஞ்சவங்க சொல்லலாம். இல்லை தமிழில் தான் சொல்ல முடியும், எனக்கு ஆங்கிலம் புரியல அப்படின்னா நீங்கள் தமிழ்லையும் சொல்லலாம். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. என்னென்னா, ஐ ஆம் சாரி, நான் செய்த இல்லை எனக்குள் இருக்கும் இந்த எதிர்மறை கருத்திற்காக நான் வருந்துகிறேன். முதல் வரியினுடைய அர்த்தம். ரெண்டாவது, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னியுங்கள். இது நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளே சொல்லிக்கிறோம். மூன்றாவது வந்து தேங்க்யூ, அதாவது நன்றி. நான்காவது வந்து ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன். இவ்வளோதாங்க விஷயம். இந்த வார்த்தைகளை நமக்குள்ளே சொல்லும் பொழுது ஏற்படுற மாற்றங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இன்னும் சாதாரணமாக நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்குது, இதில் என்ன பெரிய ஒரு அதிசயமாக ஒன்றும் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதை நீங்கள் பயிற்சி எடுத்து பாருங்கள். ஏன்னா முதல்ல நான் கேள்விப்பட்டப்போ இது ரொம்ப சாதாரணமாக இருக்குது, இதை சொன்னால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நம்ம எவ்வளவோ புஸ்தகங்கள் படிக்கிறோம், எத்தனையோ பேர்த்தருடைய அறிவுரைகள்லாம் நம்ம யூடியூப்பில் நேர்லாம் போய் கேட்குறோம், பல கோர்ஸ்லாம் கட்டி 1 வாரம் 10 நாள் 1 மாதம்லாம் கோர்ஸ்லாம் போய் பார்க்குறோம். இதிலெல்லாம் வராத மனம் மாற்றம் எனக்கு எப்படி இதை 4 வார்த்தைகள் சொன்னால் வருங்கிற ஒரு கேள்வி சந்தேகம் உங்களுக்குள்ளே எழலாம். ஆனால் இதை முயற்சி எடுத்து பாருங்கள். ஒரு 20 தடவை எடுத்த உடனே ஒரு சொல்லி பாருங்கள். உங்களுக்குள்ளே வரக்கூடிய மன மாற்றங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபார்மெட்டில் இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம வந்து தெரிஞ்சு தான் சொல்கிறோம் ஐ எம் சாரி அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மனைவியை நினச்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஐ எம் சாரிங்கிற வார்த்தை சொன்ன உடனே நீங்கள் அவங்களை காயப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி நீங்கள் எந்த தவறும் பண்ணல, அவங்க உங்கள்கிட்ட கோபமாக நடந்திருப்பாங்க, உங்களை ஏதாவது பண்ணி கோபப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது அதை பற்றின உங்களோட ஆழ்மன பதிவு ஒன்று இருக்கும். ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே உங்களுக்குள்ள ஒரு கோப உணர்வு இருக்குது பாருங்கள், எதிர்மறை உணர்வு. அந்த உணர்வையும் நீக்கி விட்டுரும். அந்த உணர்வு வந்து எப்படின்னா, உங்கள் ஆழ்மன பதிவிலிருந்து காட்சியாக வந்து முன்னாடி நிற்கும். ஐ எம் சாரின்னு சொன்ன உடனே ஆழ்மன பதிவில் இருக்கிற அந்த ஒரு மெமரி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், அந்த பதிவு வந்து வெளியில் நிற்கும், தெரியும். அப்படியே உங்களுடைய மனக்காட்சியில் அது வெளியில் தெரியும். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னியுங்கன்னு சொன்ன உடனே அது அப்படியே எரேஸ் ஆகிடுது. உன்னை பற்றி நான் எனக்குள் உருவாக்கி வைத்திருந்த எதிர்மறை கருத்தை நான் அழித்து விட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு செயல் நடந்து முடியுதுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பண்ண நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஒரு நபருடைய நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ, ஒரு கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது மனைவி வந்து நமக்கு எத்தனையோ உதவிகள் செஞ்சுருப்பாங்க. நம்ம ஈகோனாலேயும் கோபத்தினாலேயும் அதெல்லாம் நம்ம கண்ணு மறைச்சிருக்கும். அதனால் அவங்களோட சண்டை போட்டிருப்போம். அப்போது தேங்க்யூன்னு சொன்ன உடனே உங்கள் மனக்காட்சியில் வந்து அவங்க பண்ண நல்ல காரியங்கள்லாம் வந்து நிற்கும். அப்போ நீங்கள் ஐ லவ் யூ சொல்லும் பொழுது அவங்க காட்டின அன்புக்கு நீங்கள் திருப்பி அன்பு காட்டிடுறீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ளே அவங்கள மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் உருவாயிடும். வெறுப்புணர்வாக இருந்தது வந்து நல்ல அபிப்பிராயமாக மாறும் பொழுது உங்களுக்குள்ளே தான் அந்த மாற்றம் நடந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நேரில் போய் அவங்க முகத்தை பார்க்கும்பொழுது அந்த பார்வையிலேயே அவங்க பேச்சிலேயே வந்து அவங்களுக்குள்ளேயே அந்த மாற்றம் வந்திருக்கிறத உணர முடியும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு மேஜிக்கெலாம் ஒரு வேலை நடக்குன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம செய்ய வேண்டியது வந்து இந்த 4 வார்த்தைகளை அந்த நபரை நினச்சி சொல்லலாம். இல்லை பணம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் நினச்சி சொல்லலாம். ரொம்ப பணம் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப எனக்கு சிக்கனமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை கஞ்சத்தனமாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்போ பணம்ங்கிற சப்ஜெக்ட் நினச்சிட்டு நீங்கள் 4 வார்த்தைகள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ரொம்ப அதீதமான ஒரு சிக்கனம் கஞ்சத்தனம்ங்கிறதே வந்து ஒரு விதமான எதிர்மறையான உணர்வு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பணம் நிறைய வழியில் வந்துருங்கிற நம்பிக்கை இல்லாதனால தான் நம்ம கையில் இருக்கிற காசு செலவு பண்ண தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே இருக்குது. அப்போது இதை நினச்சி சொல்லும் பொழுது வந்து அந்த பணம் பற்றின எதிர்மறை உணர்வுகள்லாம் மறைஞ்சு நீங்கள் வந்து தாராளமாக ஒரு செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு பொருள் வாங்குறது வீட்டில் கேட்பாங்க, ஒரு மிக்ஸி வேணும் கேட்பாங்க, கிரைண்டர் வேணும் கேட்பாங்க. உங்களுக்கு சட்ட துணி எடுத்துக்கிறது நல்லா எடுத்துக்குவீங்க. ஒரு புது பைக் வாங்குவீங்க. ஏங்க ரொம்ப நாளாக நான் கேட்டுட்டு இருக்கிற ஒரு இடம் வாங்கி கொடுங்க, ஒரு வீடு வாங்கி கொடுங்க, கேட்டால் நீங்கள் வந்து செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு வீட்டில் ரொம்ப ஆதங்கப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. நானே அப்படி தான் இருந்தேன். ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னா கடன் ஆயிரும். கடன் ஆனால் எப்படி கட்டுவேன், 10 வருஷத்துக்கு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். வேலை போயிட்டா எப்படி நான் கடன் கட்டுவேன், நான் பைக்கில் போகிறேன், திடீர்னு கீழே விழுந்துட்டா என்ன கடன் கட்ட முடியாமல் போயிடும், அப்போ வந்து கஷ்டப்படுவீங்க. இப்படிலாம் ஒரு எத்தனையோ பேர் உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரா எத்தனையோ சைட்டுகள்லாம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற எதிர்மறை என்ன அதை செய்ய விடாமல் தடுக்குது. அப்போது அந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் நம்ம விட்டு நீக்கிற பொழுதுங்க நம்மளால் எதையும் சாதிக்க முடியுங்கிற உணர்வு நமக்குள்ளே வந்துடுது.